தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லேவியராகம் 23-24 கொஞ்சம் வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்காள சத்தத்தால் ஞாபக குறியாகிய கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. ஆக பண்டிகையின் பொழுது ஜனங்களை கூடும்படி எழுப்பப்படுகிற எக்கால சத்தம் பண்டிகையின் பொழுது ஊதப்படுகிறது. அப்புறம் என்னாகும் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரயாணம் புறப்படும் பொழுது, வனாந்தர யாத்திரையில் பிரயாணம் புறப்படும் பொழுது எக்கால சத்தம் தொனிக்க வேண்டும். அது 5ஆம் வசனம் இருக்குது. அப்புறம் சபையை கூட்டும் பொழுது ஊதப்படுகிற சத்தம், பிரயாணம் புறப்படும் பொழுது ஊதப்படுகிற சத்தம், பண்டிகையின் பொழுது ஊறப்படுகிற சத்தம். இதுதாங்க எக்கால சத்தம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தோடு. என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எக்கால சத்தம் தொனிக்கப்படும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் சபையை கூட்டுவதற்கு ஊதப்பட்டதோ, பிரயாணம் புறப்படும் பொழுது ஊதப்பட்டது, அதை போல உயிர்த்தெழுந்த தேவதனத்தை கூட்டுவதற்காக இந்த பிரயாணம் கடைசி யாத்திரை புறப்பட்டு போவதற்காக ஊதப்படுகிற சத்தம் கடைசி எக்கால சத்தம். இப்படி எக்கால சத்தம் என்பது பிரயாணப்படுவதை, ஆண்டவராக இயேசுவோடு கூட புறப்பட்டு பரலோகம் செல்வதை குறிக்கிறது. அப்படி 3 விதமான சத்தம். இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, இது ஜெயத்தை குறிக்கிறது. மரணத்தின் மீது வெற்றி, பாதாளத்தின் மீது வெற்றி, இந்த உலகத்தின் மீது வெற்றியை குறிக்கிறது. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவர் பாதாளத்தை வென்றவர், பேயை வென்றவர், மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அற்புத தெய்வம். அவர் தான் சொல்லுகிறார், இந்த நாளிலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் நம்புகிற விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் சரி, நமது வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை கிடையாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் தரித்திரம் ஐஸ்வர்யமாக மாறும். என்று சொன்னால் நமது தரித்திரத்தை எல்லாம் மாற்றும்படியாக அவர் தரித்திரானார், நம்ம ஐஸ்வர்யம் மாற்றும்படி அவர் தரித்திரானார், நமது சாபத்தை எல்லாம் தொலைக்கும்படி சாபமானார். எதற்கு? சாபத்திலிருந்து ஒரு வெற்றி, தரித்திரத்திலிருந்து, துயரத்திலிருந்து வெற்றி, தோல்வியிலிருந்து வெற்றி. இப்படி உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும், உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் நம்ம அவரோடு கூட இருக்க ஆண்டவனுக்கு உதவி செய்வார். பரிசுத்த வாழ்க்கையில வெற்றி, ஜெப வாழ்க்கையில நமக்கு வெற்றி, கர்த்தர் கொடுத்த திட்டங்கள் தீர்மானங்களில் வெற்றி, அழைப்பில் வெற்றி, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களில் நம்ம வெற்றி பெறணும். அந்த வெற்றி கொடுக்கிறவர் இயேசு. விசுவாசிங்க, அதன் பிறகு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அதிலேயும் வெற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.